அன்னாபிஷேகத்துக்கு படியளக்கும் பெருமாள்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் தான் உலகத்துக்கே படியளக்கக்கூடிய ஒரு கடவுள். அப்போது அந்த படியளக்கும் பெருமாளுக்கே நம்ம அன்னத்தை அபிஷேகமாக செய்கிறோம். நம்ம சில பேருக்கு நிறைய செய்ய முடியாது. கோவில்களில் அன்னாபிஷேகம் பண்ணுறாங்களா, அந்த பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு அன்னத்தை உங்களால் எவ்வளோ பச்சரிசி வாங்க கொடுக்க முடியுமோ அதை போய் கொடுத்து அந்த அவங்க சார்த்தக்கூடிய அந்த படைகளோடு சேர்ந்து நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. சார் சொல்கிற மாதிரி நோய்கள்லேருந்தும் பிணிகள்லேருந்தும் நமக்கு விடுபடக்கூடிய தன்மைங்கிறது இந்த அன்னத்துக்கு தான். சொல்லுவாங்கல்ல, கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க, அன்னதானம் மிகப்பெரிய தானம்னு சொல்லுவாங்க. அந்த அன்னதானத்தில் நம்ம பெருசாக பண்ணணுங்கிறது கிடையாது. ஒரு பிடி நைவேத்தியம் சுவாமிக்கு, இல்லைனா ஒரு பிடி அபிஷேகத்துக்கு அரிசி, அதை எல்லாராலையும் பண்ண முடியுமானா எல்லாராலையும் பண்ண முடியும். முடிந்தவர்கள் கண்டிப்பாக இந்த நாளில், இந்த வருடத்தில் இந்த நாளில் மிஸ் பண்ண வேண்டாம், தவற விட வேண்டாம் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். அன்னாபிஷேகம் மட்டும் இதில் முக்கியமான நிகழ்வு கிடையாது. இப்போது முக்கியமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் ஒரு பிடி அரிசியை அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலமரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆலமரத்துக்கோ இல்லை அரச மரத்துக்கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய புற்றுகள் இருக்கும் இல்லையா, அங்கே பூச்சிகள் இருக்கும், இந்த எறும்புகள் இருக்கும். அந்த எறும்புகளுக்கு அந்த சாதம் இடுவதே பார்த்திங்கன்னா இந்த சிவபெருமானுக்கு நம்ம சாப்பாடு போடுறதுக்கு உண்டான பலன் அதில் இருக்குமானா இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.